Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th standard worksheet number 13 பார்க்க போகிறோம். term 2 unit 4 geometry page number 49ல இருக்கு. roman number 1 multiple choice questions. first sum, each angle of an equilateral triangle is dash. அதாவது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஈச் ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் என்ன அர்த்தம்? ஆல் த சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவல். ஓகே, கரெக்டாக? இப்போது ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும்னா இப்போ அதை தான் கேட்குறாங்க. ஈச் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும்னா அந்த ஈச் ஆங்கிள் வந்து எவ்வளோவா இருந்தால் இந்த எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நம்மளுக்கு தெரியும் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் நம்ம படிச்சிருக்கோம். மூணு ட்ரையாங்கிள், அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் வந்து 180 டிகிரி வரணும். அப்போது ஈச் ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இது ஈக்குவலாக பிரித்தா தான் ஈக்குவலாக வரும். ஸோ 60 60 60, அப்போது 60 டிகிரி தான் ஆன்சர். ஸோ ஈச் ஆங்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் 60 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் சமபக்க முக்கோணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், the sum of the length of any two sides of a triangle is always dash the length of the third side. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? sum of the length of the any two sides, ஒரு 3 சைடு உள்ள ட்ரையாங்கிளில் ஏதாவது 2 சைடை ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து greater than the third side. ஸோ அதாவது ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து அதிகமாக இருக்கும் தேர்ட் சைடை விட. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? இட்ஸ் a greater than. ஆப்ஷன் B is the correct answer. Okay. Next, third sum, if two sides of a triangle are 7 cm and 6 cm, then the third side is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு கொடுத்துட்டாங்க. ஒரு 7 cm 6 cmன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துருக்காங்க. தேர்ட் சைடு வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? நம்ம எக்ஸாக்டாக தேர்ட் சைடு வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. பாசிபிள் ஆன்சர்ஸ் சொல்ல முடியும். அதான் நம்ம இப்போ செகண்ட் சம்மில் படித்தோம் இல்லையா, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு ட்ரையாங்கிளோட ஏதாவது 2 சைடு ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து தேர்ட் சைடை விட அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து இதை விட அதிகமாக இருக்கணும். அப்போ இது என்னது? 7 + 6 வந்து 13 cm. கரெக்டாக? அப்போது this should be greater than the third side. கிளியர்? அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 13 cm வருதுன்னா 13 விட குறைவான நம்பர் தான் இந்த தேர்ட் சைடாக இருக்க முடியும். கரெக்டாக? ஏன்னா சம்மு தான் கிரேட்டராக இருக்கணும். சம் ஆஃப் த length of the any two sides of a triangle is always greater than the third side. தேர்ட் சைடை விட இந்த சம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ 13 விட குறைவான நம்பர் என்னெல்லாம் இருக்கலாம்? 12, 11, 10 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கலாம். இப்போது நம்ம இந்த இப்போ வந்து 13 எடுக்க முடியாது, 15 எடுக்க முடியாது. கரெக்டாக? இப்போ 10 cm 1 cm 2 ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம எதை எடுக்கிறது நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே 10 cm எடுத்துட்டேன்னா, இப்போ 7 6 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, 10 cm எடுத்துட்டேன்னா, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் 13 வருது. ஸோ இதை விட அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 6 + 10, ஸோ 16, அதை விட அதிகமாக தான் இருக்குது. 16 வந்து இதை விட அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 + 7 என்ன வருது? 17. ஸோ 17 6 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ 10 கரெக்டான ஆன்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 cm இருந்தாலும் 1 cm நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் இல்லையா? நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 7 6 ஆல்ரெடி இருக்குது, 1 cm நான் எடுத்துக்கிறேன். இப்போ 7 + 6 வந்து என்னது? 13. ஸோ 13 அதிகமாக இருக்குது 1 விட. நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும், அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும், அடுத்து இது ரெண்டையும் அது மாதிரி மாற்றி செக் பண்ணிக்கணும். 3மே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 6 + 1 வந்து 7, ஈக்குவலாக வருது. அந்த ஆன்சர் வந்து இதை விட பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ 1 cm இருக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் 10 cm. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா நம்ம term 2 பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சாப்டர் 4 ஜாமெட்ரியில் ஃபுல் எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், which of the following cannot be the measure of the 3 angles of a triangle? ஸோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் எப்படி இருக்க முடியும்? அந்த 3 ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ தான் அது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான். எந்த ஆங்கிளில் வந்து 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருதுன்னு பாருங்கள். எது வரலையே அது cannot be the measure of the triangle. cannot be the measure தான் கேட்டிருக்காங்க. அப்போ 180 டிகிரி வராது தான் ஆன்சர். ஓகே, இப்போ 50 + 60 வந்து என்ன வருது? இங்கே
110 100 plus 7 100 plus 110 plus 70 வந்து 180 degree. அப்போ இங்கே 180 degree வருது. ஸோ திஸ் கேன் பி த சைட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. நெக்ஸ்ட் இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 60 plus 50 வந்து 110 100 plus 75 ஆட் பண்ணால் 185 வருது. அப்போ திஸ் cannot be the sides of the triangle, angle of the triangle. கரெக்டாக இதுதான் ஆப்ஷனாக இருக்க முடியும். இருந்தாலும் இதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 45 plus 45 90 90 plus 90 180 degree கரெக்டாக தான் வருது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 30 plus 60 90 90 plus 90 180. அப்போ இது எல்லாமே ஆப்ஷன். this cannot be the angle of the triangle. Clear? Next fifth sum. In a right triangle, if one angle is 65 degree, then the other angle is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். in right triangle அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரைட் ட்ரையாங்கிள்லாம் என்ன அர்த்தம்? ஒரு ஆங்கிள் கண்டிப்பாக 90 டிகிரின்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு ஆங்கிள் 65 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஏன்னா ஒரு 3 ஆங்கிள் உள்ள ட்ரையாங்கிளில் ஏதாவது 2 ஆங்கிள் தெரிஞ்சால் தான் இன்னொரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. புரியுதா? அப்போ 90 + 65 வந்து என்ன வரும்? 155 டிகிரி. கரெக்டாக? அப்போது 180 minus 155 degree பண்ணால் 10 minus 5 5 7 minus 5 25 degree is the answer. So option D is the correct answer. Okay. Next sixth sum பார்த்துடலாம். Short answer questions கொடுத்துருக்காங்க. Roman number 2 short answer question. Sixth sum match the following. So match the following பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் first subdivision. Sum of all the 3 angles of a triangle. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஜூம் அவுட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன ஆப்ஷனாக இருக்கும்? சம் ஆஃப் த 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும்? இட்ஸ் 180 டிகிரி. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் 1 ஆன்சர். நெக்ஸ்ட், அ ட்ரையாங்கிள் ஹேஸ் அ ரைட் ஆங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிளாக இருந்தால் அப்போ அது என்ன ட்ரையாங்கிளாக இருக்கும்? இட்ஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். அப்போ இதுதான் ஆப்ஷன் 2க்கு வந்து ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட், all the sides of a triangle are equal. அப்படின்னா என்ன அர்த்தம்? all the sides of a triangle are equalனா இட்ஸ் அ equilateral triangle. அப்போ இங்கே equilateral triangle ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்கள். ஆப்ஷன் ஐசோலஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷனாக எழுதலாம். ஏன்னா ஆல் த சைட்ஸ் ஈக்குவல்னா ஆல் த ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். அப்போது இது வந்து ஆங்கிள்னு கூட எழுதலாம். இட்ஸ் அ தேர்ட் சப்டிவிஷன் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் அ ட்ரையாங்கிள் ஒன் ஆங்கிள் இஸ் இன் பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி. அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் வந்து ஒரு ஆங்கிள் வந்து இன் பிட்வீன் 90 டிகிரி அண்ட் 180 டிகிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரி லெஸ் தென் 180 இருந்தால் இட்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ஃபோர்த் சம். நெக்ஸ்ட், 2 angles ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்னது? 2 ஆங்கிள் ஈக்குவல்னா 2 சைடும் ஈக்குவல்னா அப்போ அது என்னது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் 5th ரோமன் நம்பர். ஓகே. ஸோ அவ்வளோதான். மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து 7th சம். 7th sum பாருங்கள். fill in the blanks with appropriate triangles using the names of the triangles given below. அதாவது இந்த ட்ரையாங்கிள் நேம் கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம கரெக்டாக நேம் எழுதணும். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் அப்டியூஸ்ட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு இது 3 நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்னது? ஆல் த சைடு ஈக்குவல், ஆல் த ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸ்கேல் அண்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னது? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ஆல் த சைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அப்போது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்குது. அதுதான் ஸ்கேல் அண்ட் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே. நெக்ஸ்ட், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் அதே தான். ஐசோசெலஸ்னால் 2 சைடு ஈக்குவல் அண்ட் ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட், ஐசோசெலஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட். அப்டியூஸ் ஆங்கிள்னால் ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் இந்த சம் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது ரெண்டு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 சைடு ஈக்குவல்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ இது 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா அது 90 டிகிரி தானே, இப்படி இல்லை இப்படி கொடுத்தா அது 90 டிகிரி. அப்போது 2 சைடு ஈக்குவல்னாலே என்னது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவலாக ஆல் த சைட்ஸ் ஈக்குவலாக ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 2 சைடு ஈக்குவலாக ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஐசோசெலஸ் 90 டிகிரி வேறு கொடுத்துருக்காங்க. அப்போது ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். கரெக்டாக இங்கே இருக்குது பாருங்கள். எழுதிடலாமா? ஸோ ஐசோசெலஸ் right angled triangle. Clear? Okay. Next option B பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ இதோட மீனிங் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்துடலாம். ரெண்டு சைடு ஈக்குவல். ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல்னால் இட்ஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்புறம் எந்த ஆங்கிள் பற்றி எதுவுமே சொல்லலை இல்லையா. ஆனால் ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் வந்து இப்படி சாஞ்சிருக்கு, இட்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ 90 டிகிரி டயக்ராம்னா வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் சாஞ்சு இருந்துச்சுன்னா இட்ஸ் அப்டியூஸ் ஆங்கிள். அப்போ நம்ம என்ன எழுதிடலாம், ஐசோசெலஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு ஆப்ஷனில். ஐசோசெலஸ் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ எழுதிடலாம் ஐசோசெலஸ் obtuse angled triangle. next option C. இங்கே பாருங்கள், இதுக்கு 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சைடை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா சைடுமே டிஃப்ரெண்ட்னா இட்ஸ் அ ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள், ஸ்கேல் அண்ட் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். கரெக்டாக ஆப்ஷன்லேயும் இருக்குது இல்லையா. இங்கே பாருங்கள், ஸ்கேல் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதலாம், இல்லை ரைட் ட்ரையாங்கிள் எழுதலாம், எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ அதில் ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி எழுதிடலாம், ஸ்கேல் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள். கிளியர். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது பார்த்தாலே தெரியுது எல்லா சைடும் ஈக்குவல். ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டூட் எல்லா சைடும் ஈக்குவல்னால் எல்லா ஆங்கிளுமே ஈக்குவல் தான். அப்போ நம்ம என்ன எழுதலாம், எல்லா சைடும் ஈக்குவல்னால் இட்ஸ் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, எழுதிடலாமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 8th சம் பார்த்துடலாம். நேம் த vertices, sides and angles of the given triangle. ஸோ நம்ம vertices எழுதணும். vertices சொல்லுங்கள் பாப்பா. verticesனால் என்னது, இட்ஸ் அ கார்னர் பாயிண்ட்ஸ். அப்போ A, B, C தான் vertices. நெக்ஸ்ட் வந்து sides எழுதணும். sides பாருங்கள், AB, BC, CA 3 சைடு இருக்குது. AB, BC, CA வேணா நீங்கள் இந்த லைன் செக்மெண்ட் சிம்பிள் வேணால் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இட்ஸ் யோர் விஷ். நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸும் 3 இருக்கா. ஆங்கிள் A, ஆங்கிள் B, ஆங்கிள் C. ஆர் இதை எப்படி எழுதலாம், ஆங்கிள் ஏ வேறு மாதிரி எப்படி எழுதலாம், ஆங்கிள் ஏ வந்து நடுவில் வரணும். அப்போ எப்படி எழுதலாம், BAC எழுதலாமா, ஆங்கிள் BAC. நெக்ஸ்ட் ஆங்கிள் B வந்து நடுவில் வரணும். அப்போ எப்படி எழுதலாம், ABCன்னு எழுதலாம், இல்லைனா CBAன்னு எழுதலாம். ஸோ நான் வந்து ABCன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் C வந்து நடுவில் வரணும். அப்போ அதை எப்படி எழுதணும், ACB இல்லைனா BCA எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ நான் வந்து ACBன்னு எழுதுகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இது எழுதலாம், இல்லை இது எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம் ஆங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா. 9th சம். கிளாசிஃபை த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ கிளாஸிஃபைனா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம டைப்ஸ் எழுதணும், பேஸ்ட் ஆன் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம வந்து அதோட சைட்ஸ் நேம்ஸ் என்னென்னு எழுதணும், பேஸ்ட் ஆன் சைட்ஸ் இல்லைனா பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் சைட்ஸ் 3 டைப் படிச்சிருக்கோம், பேஸ்ட் ஆன் ஆங்கிள்ஸும் டைப்ஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா. ஸோ அதை நம்ம வந்து எழுதணும் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்டிவிஷன் ஏ பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, சைடை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லை, ஆங்கிள் பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்போ நம்ம சைடை பற்றி மட்டும் எழுதிடுவோம், ஆங்கிள் பற்றி ஒன்றும் வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ இது 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலுங்கிறதுனால திஸ் இஸ் அ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி. இப்போ இங்கேயும் சைடை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சைடு பற்றி நம்ம 3 டைப்ஸ் படிச்சிருக்கோம், ஈக்குவலேட்ரல், ஐசோசெலஸ், ஸ்கேலன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸுமே வேறு வேறு இருக்குது, 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் அ ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பற்றி சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, ஆங்கிள் பேஸ் பண்ணி எழுதணும்னா இட்ஸ் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா ஆல் த ஆங்கிள்ஸ் லெஸ் தேன் 90 டிகிரினாலே அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதை வந்து இப்போ நம்ம இட் இஸ் அண்டர்ஸ்டூட் 3 ஆங்கிள் ஈக்குவல்னால் 3 சைடுமே ஈக்குவல் தான். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, ஒன்று ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு எழுதலாம், ஈக்குவலேட்ரல் அக்யூட் ஆங்கிள்ட் ட்ரையாங்கிள். அதாவது நான் வந்து ஆங்கிள் பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன், சைடு பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எழுத தெரியல, ரெண்டுமே எழுத தெரியலனா இட்ஸ் உங்கள் எழுதலாம் ஜஸ்ட், ஆர் இட்ஸ் அ வெறும் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எழுதலாம், இல்லைனா வெறும் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே தெரியுது ஆங்கிள் பற்றி சொல்லியிருக்காங்க. இது 90 டிகிரி, இது 60 டிகிரி, இது 30 டிகிரி. அப்போ நம்ம 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 90 டிகிரினாலே இட்ஸ் அ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே,
ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எழுதலாம், இல்லைனா இட்ஸ் அ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி கூட வெறும் இது மட்டும் கூட எழுதலாம். ஓகே, ஏன்னா எல்லா ஆங்கிளும் லெஸ் தென் 90 டிகிரினால இட்ஸ் அ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துடலாம். 10th சம் பாருங்கள். Say whether the following statement is true or false. Explain and give an example. ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு எழுதணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், a triangle can be formed through 3 points which are in a straight line. அதாவது இந்த கொஷனோட மீனிங் என்னென்னா, a triangle can be formed, ஒரு ட்ரையாங்கிள் வந்து எப்போ நம்ம ஃபார்ம் பண்ண முடியும், through 3 points which are in a straight line. அதாவது இந்த சம்மோட மீனிங் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து 3 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியுமா? இஸ் இட் ட்ரூ? திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்டாக? ஏன்னா ஒரு 2 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து ஒரு பாயிண்ட் வேறு எங்கேயாவது இருந்தால் தான் நம்ம வந்து ட்ரையாங்கிள் we can able to form. ஸோ we cannot form. ஃபால்ஸ்ன்னு எழுதிடலாம். என்ன சொல்லலாம்? எக்ஸ்பிளைன் அண்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளும் கொடுத்தாச்சு, எக்ஸ்பிளைனும் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துலாம். parallel line segments need to be of same length அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது parallel line segments, இப்போ பாருங்கள், ஒரு 2 லைன் செக்மெண்ட் பேரலாக இருக்குன்னு வைங்களேன். இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, இப்படி இதுவும் ஒரு லைன் செக்மெண்ட் தான். கரெக்டாக? இது ஒரு லைன் செக்மெண்ட், ஒரு 4 சென்டிமீட்டர் எழுதுன்னு எடுத்துக்கிறேன், இது ஒரு 5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறேன். இப்போது இது பேரலாக, இதோட இந்த கொஷனோட மீனிங் என்னென்னா, இது பேரலாக இருக்கணும்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பேரலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, திஸ் இஸ் ஃபால்ஸ். கரெக்டாக? பிகாஸ் பேரலல் லைன் செக்மெண்ட்ஸ்னால் என்னது, இது கேப் ஈக்குவலாக இருந்தால் போதும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 லைன் செக்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருந்தால் போதும். அந்த லைன் செக்மெண்ட் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். 2 lines are said to be perpendicular if they intersect each other at an angle of 90 degree. அதாவது இது இந்த கொஷனோட மீனிங் என்னென்னா, 2 lines are said to be perpendicular. ஒரு 2 லைன் செக்மெண்ட் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும்னா if they intersectனா இப்படி intersect each other at 90 degree. அதாவது 90 டிகிரியில் வந்து இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் இட்ஸ் அ பர்பண்டிகுலர். எஸ், திஸ் இஸ் ட்ரூ. கரெக்டாக? இப்போ 2 லைன் செக்மெண்ட் வந்து இப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இது பர்பண்டிகுலராக 90 டிகிரி மேக் பண்ணுமா? நோ, திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ இது எழுத வேண்டாம், இது மட்டும் எழுதுனா போதும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்டு 11th சம். கேன் யூ ட்ரா அ ட்ரையாங்கிள் வித் த ஃபாலோயிங் சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்? Justify your answer by using the sides and angle property of triangle. ஸோ 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து த சைட்ஸ் ஆர் 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். ஸோ இந்த கொஷனோட மீனிங் என்னென்னா, இந்த 3 சைடை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா? அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனில் இந்த 3 ஆங்கிள் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ பாருங்கள், சைட்ஸ் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி படிச்சோன்னே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், யூஸிங் சைட்ஸ் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. 2 ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் சைட்ஸ்க்கு என்ன ப்ராப்பர்ட்டி படித்தோம்? ஏதாவது 2 சைடு ஆட் பண்ணால் வர ஆன்சர் வந்து தேர்ட் சைடை விட அதிகமாக இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 7 + 8 ஆட் பண்ணி பார்ப்போம். 7 + 8 என்னது? 15 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போது 15 சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் 9 சென்டிமீட்டர். கிரேட்டராக தான் இருக்குது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தும் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது 2 ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் இது 2 ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் இது 2 ஆட் பண்ணோம். அந்த மாதிரி செக் பண்ணோம் மாற்றி. இப்போ 8 + 9 ஆட் பண்ணி பார்க்கலாம். 8 + 9 ஆட் பண்ணால் 17. இப்போ 8 + 9 ஆட் பண்ணால் இதை விட இது கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தென் 7. அப்போ இதுவும் கரெக்டு தான். அடுத்து இப்போது 9 + 7 ஆட் பண்ணி பார்க்கணும். 9 + 7 ஆட் பண்ணால் 16 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் இதை விட இது கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 8 சென்டிமீட்டர். இந்த 2 சைடு ஆட் பண்ணி வர ஆன்சர் இதை விட அதிகமாக இருக்கணும். இந்த 2 சைடு ஆட் பண்ணி வர ஆன்சர் இதை விட அதிகமாக இருக்கணும். இந்த 2 சைடு ஆட் பண்ணி வர ஆன்சர் இதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ எல்லாமே 3மே வந்து கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? எஸ், the triangle can be formed. ஓகே, ட்ரையாங்கிள் வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். த ஆங்கிள்ஸ் ஆர் 90 டிகிரி, 0 டிகிரி.
ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்னென்னா சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி வரணும். அதாவது சம் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து is equal to 180 டிகிரி. அதாவது 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் 0 டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி வருது. ஸோ இப்போ 180 டிகிரி வருது அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிட முடியும்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் நம்ம இன்னும் 3 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? ஒரு ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் 3மே வந்து 90 டிகிரிக்கு குறைவாக இருக்கணும். 3 ஆங்கிளுமே 90 டிகிரி குறைவாக இருக்கணும். ரைட், இது 90 டிகிரின்னு பார்த்தாலே இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னதுன்னா ஒரு ஆங்கிள் தான் 90 டிகிரி இருக்கணும், மீது 2 ஆங்கிள் வந்து 90க்கு குறைவாக தான் இருக்கணும். அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கரெக்டாக? ஸோ இப்போ இதை பார்த்தாலே தெரியுது 2 90 டிகிரி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங், வி கேன் நாட் ஃபார்ம். ஸோ ஈவன் தோ இது வந்து ஆட் பண்ணால் 180 டிகிரி வந்தாலும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன எழுதலாம்? இன் right angled triangle only one angle should be 90 degree. So triangle cannot be formed. Okay. ஸோ நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணணும். ஈவன் தோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்தாலும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு 12th சம். ஹவு மெனி பர்பண்டிகுலர் லைன்ஸ் கேன் பி ட்ரான் டு அ ஸ்ட்ரெயிட் லைன் LM? அதாவது இந்த LMனு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எத்தனை பர்பண்டிகுலர் லைன்ஸ் வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பர்பண்டிகுலர் லைன்னா என்னது? இட்ஸ் 90 டிகிரி. இப்படி ட்ரா பண்ணலாமா பர்பண்டிகுலர் லைன்? இப்படி ட்ரா பண்ணலாம். இது ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஒன்று தான் ட்ரா பண்ண முடியுமா? இங்கே ஒன்று ட்ரா பண்ணலாம், இங்கே ஒன்று ட்ரா பண்ணலாம், இங்கே ஒன்று, நிறைய ட்ரா பண்ணலாம். கரெக்டாக? ஹவு மெனி அப்படின்னு கேட்டாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? மெனி பர்பண்டிகுலர் லைன்ஸ். Many perpendicular lines can be drawn to a straight line LM. Okay, நம்ம நிறைய லைன்ஸ் perpendicular lines வரையலாம். Next 13th sum. Is it possible to draw a perpendicular line without using set square? If yes, explain how அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது perpendicular line வந்து set square யூஸ் பண்ணாமல் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், நம்ம ட்ரா பண்ண முடியும். எஸ், we can draw a perpendicular line without using set square. set square இல்லாமலும் நம்ம perpendicular line draw பண்ணலாம். by using, எப்படி set square இல்லாமல் draw பண்ணலாம்னா by using compass இல்லைனா protractor. protractorல 90 டிகிரி வரும் இல்லையா? by using protractor, compass we can draw perpendicular lines. ஓகே, படிப்பீங்க நீங்கள் 7th ஸ்டாண்டர்டில் இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணணும்னு படிப்பீங்க. ஓகே, புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு நம்ம 14th சம் பார்த்துடலாம். If the train tracks are not parallel, then is it possible to drive a train on the track? Why அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து parallel லைனுக்கு எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம்? ரயில்வே ட்ராக் தான் சொல்லுவோம். கரெக்டாக? அது வந்து பேரலாக இல்லை. பேரலல் லைன்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ், அதாவது பேரலல் லைனாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இட் வில் நாட் இன்டர்செக்ட். இதை எவ்வளோ வந்து நீங்கள் இழுத்துக்கிட்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் இது ரெண்டுமே எந்த பாயிண்ட்லுமே இன்டர்செக்ட் ஆகாது, மீட் ஆகாது. அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ், இது ரெண்டும் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இஃப் த ட்ரெயின் ட்ராக்ஸ் ஆர் நாட் பேரலல் தென் இஸ் இட் பாசிபிள் டு டிரைவ் அ ட்ரெயின்? பேரலாக இல்லைனா ட்ரெயின் அதில் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, நம்ம அந்த ட்ரெயின் வந்து போக முடியாது. பிகாஸ்
because they are at a same gap between each other. சேம் கேப்பாக இருக்கிறதுனால தான் ட்ரெயின் வந்து அந்த இடத்துல போக முடியுது. பேரலாக இல்லைன்னா அது வந்து சேம் கேப்பு இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு 15th sum. Nivedita making a kite with streaks as shown in the figure. இது மாதிரி கைட் வந்து பண்ணியிருக்காங்க. where she has to fix another streak. why? அதாவது 2 ஸ்ட்ரிக் இருக்கா. கைட் மேக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கை வந்து எங்கே வைக்க முடியும் கைட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. நிவேதிதா யூஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டிக் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ செகண்ட் ஸ்டிக் எங்கே யூஸ் பண்ண முடியும்? நம்ம கைட்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இப்படி இங்கே யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரிக்கு வந்து பேலன்சிங்காக இருக்க முடியும். ஸோ செகண்ட் ஸ்ட்ரிக்கை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே ஸ்ட்ரிக்கு வந்து ட்ரா பண்ணால் போதும். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த ஒர்க் ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒர்க் ஷீட் நம்பர் 14 பார்ப்போம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.